பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரின் திருநாமம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். நாம் அனைவரும் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. விசேஷமாக கர்த்தாவே, இந்த ஜூலை மாதத்தை முடித்து புதிய மாதமாகிய ஆகஸ்ட் மாதம் 1 தேதி உம்முடைய பாதப்படியில் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உம்முடைய சித்தத்தினாலே கர்த்தாவே 7 மாதங்கள் அப்பா கண்ணின் இமை போல காத்து நீர் எங்களை வழி நடத்தின கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் கர்த்தாவே. நிர்மூலமாகாமல் இருப்பது உம்முடைய சுத்த கிருபை ராஜா. அந்த கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. விசேஷமாக கர்த்தாவே, இந்த ஆகஸ்ட் மாதத்திலே அப்பா நாங்கள் தேசத்திற்காக விடுதலை நாளை நாங்கள் கொண்டாடுவதற்கு முன்னாக கர்த்தாவே நீர் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுக்க போறீர் அப்பா. உம்முடைய ஆலயத்திற்கு வந்து துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும் அப்படிப்பட்ட ஒரு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமாக கர்த்தாவே, இந்த கொரோனா வைரஸிலிருந்து அப்பா எங்களால் ஒன்று முடியாது என்று நாங்கள் உம்மை நம்பி இந்த நாளிலே ஜெபிக்கிறோம் ராஜா. எங்களால் ஒன்று முடியாது, உம்மால் எல்லாம் கூடும், எல்லாம் கூடும், எல்லாம் கூடும் ராஜா. இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீ ஆறுதலை தேர்தலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இனி அதிக பாதிப்பு வராதபடி கர்த்தாவே நீர் ஒரு வார்த்தை சொல்லி இந்த மாதத்திலே ஒரு அற்புதமான விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். உங்களால் முடியாதது ஒன்றுமில்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைகள் குற்றங்கள் தயவாய் மன்னிங்க. விசேஷமாக கர்த்தாவே, இந்த மாதத்தில் அப்பா அந்த தெய்வீக தொடுதல் ஊழியமாக அநேகர் கர்த்தாவை சந்திக்கப்பட கிருபை தந்து கொண்டிருக்கிறேன், ஸ்தோத்திரம். நிறைய ஆத்துமாக்களை உமக்கு ஆதாயப்படுத்தும் பணியிலே எங்களை எடுத்து பயன்படுத்துகிறீர், அதற்காக நன்றி ராஜா. ஆம் கர்த்தாவே, உம்முடைய கிருபை அப்பா, உம்முடைய கிருபை, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு ஆத்துமாக்களை நீங்க சந்திக்கிறீரப்பா அப்பா. எல்லாவற்றையும் உலகத்தில் உள்ளவர்களிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர் என்ற ஒரு விசுவாச வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க கிருபை தந்திருப்பார். எங்களுக்கு பெரியவராய் இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்து ஆன்மீக வளர்ச்சியிலே நாங்கள் அதிகமாக உம்மை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் உம்முடைய பரலோக ராஜ்யத்தை கட்டு பணியிலே அப்பா ஓயாமல் பணியாளர்கள் நாங்கள் வேலை செய்யவும் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த மாதம் எதற்காக எங்களுக்கு அனுமதிக்கிறோ அந்த மாதத்தின் நீங்கள் செய்ய என்னென்ன எங்களுக்கு சித்தம் வைத்திருக்கிறோ அதெல்லாம் நாங்கள் ஒவ்வொருவரும் செய்ய கிருபித்தாங்க. விசேஷமாக கர்த்தாவே, எங்களுடைய பாவங்கள் குறைகள் குற்றங்களை மன்னிங்க. திரும்ப அந்த பாவத்தில் விழாதபடி கர்த்தாவே ஒவ்வொருவரையும் நீ பரிசுத்தப்படுத்த வேண்டுமா. என் அப்பன் இயேசுவின் இணைய நாமத்தில் கெஞ்சி மண்டாடுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கும் வண்ணமாக துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமை ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். கடந்த நாட்களில் கண்மணி போல் கருத்துடன் நம்மை காத்தாரே, கர்த்தரையே நம்பி ஜீவித்திட கிருபையும் ஈந்ததால் ஸ்தோத்தரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியாளுள்ளமே மிக பொங்கிடுதே நாம் அல்லேலூயா
துதி சாற்றிடுவோம். அக்கினி ஊடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும் சோதனையோ மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கீந்தத ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். இந்த வனாந்தர யாத்திரையில் இன்பராம் இயேசு நம்மோடிருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமானதால் ஸ்தோத்திரிப்போமே. அற்புதமே அவர் நடத்துதலே, ஆனந்தமே பரமானந்தமே, நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நன்றியால் உள்ளமே மிக பொங்கிடுதே நாம். அல்லேலூயா துதி சாற்றிடுவோம். நம்முடைய தந்தையாகிய இறைவனிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் உங்கள் அனைவருக்குள்ளும் கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமென். ஜெபிப்போம். கிருபையும் அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, இதோ கர்த்தர் தாமே உடைய தயவினாலே உடைய இரக்கத்தினாலே கடந்த 7 மாதங்களாக எங்களை கண்மணியை போல பாதுகாத்தீர். நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இதோ இந்த புதிய மாதத்தை, 8வது மாதத்தை, ஆகஸ்ட் மாதத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீரையா, இதில் பிரவேசிக்கிற சிலாக்கியத்தை கொடுத்திருக்கிறீரையா. உண்மை நன்றியோடு நாம் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர்தாமே இந்த புதிய மாதத்தின் உம்முடைய அருள் நிறைந்த வாக்குத்தத்த வசனங்களை நாங்கள் தியானித்து அதன் மூலமாக நாங்கள் இன்னும் பலனடைய, விசுவாசத்திலே உறுதியாய் தரித்திருக்க உம்முடைய தயவையும் உம்முடைய கிருபையும் நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கே துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க ஆவியானவர் கொண்டு வழிநடத்தி அருளும். இயேசுவின் திருப்பெயரிலே பணிவோடு மன்றாடுகிறோம், ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, தெய்வீக தொடுதல் ஊழியத்தின் வழியாக இந்த புதிய மாதத்திலும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டவர் தாமே இந்த புதிய மாதத்தையும் நமக்கு ஆசீர்வாதமாய் வழிநடத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தமாக நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனமாக, கடைசி வசனமாக இருக்கக்கூடிய வசனம். நீதிமொழிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். மீண்டும் ஒருமுறை வாசிக்கின்றேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியா இருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலே இந்த வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மை பயப்படாமல் இருக்கவும் பலப்படுத்தவும் வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைய சூழ்நிலைகளை நாம் பார்க்கின்ற பொழுது எல்லா நாடுகளிலும் இருக்கக்கூடிய மக்கள், உலகின் மக்கள் யாவரும் வியாதிகளினாலும் விபத்துகளினாலும் பல்வேறு இயற்கை சீற்றத்தினாலும் கலங்கி தவித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக
ஏதோ ஒரு வியாதி வந்தது, ஒரு சில நாடுகளை பாதித்தது, மக்களை பாதித்தது. பின் அதற்கு தகுந்த வைத்திய முறையை, சிகிச்சையை, மருந்துகளை கண்டுபிடித்தார்கள், அது நீங்கிற்று என்று நிலவிய நிலை இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு காணப்படுகின்ற இந்த கொரோனா கொள்ளை நோயானது எல்லா நாடுகளையும் மக்களையும் பாதித்திருக்கிறது, பாதிப்படைய செய்திருக்கிறது. மரணத்தை தழுவியவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள், சிகிச்சை பெறுகிறவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள், சுகம் பெற்றவர்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இந்த நோய் வராமல் இருப்பதற்கு பல்வேறு வழிமுறைகளையும் சொல்லுகிறார்கள். அவை தடுப்பு முறையாக, தடுப்பு வழியாக இருக்கின்றது. நோய் வருவதற்கு முன்னதாகவே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று முகக்கவசம் அணிவதிலிருந்து கசாயமாக அருந்துவது வரையிலும் பல்வேறு எதிர்ப்பு சக்திகளை உருவாக்கிக் கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுகிறார்கள். நாமும் பின்பற்றுகிறோம், பின்பற்றும்படியாக அறிவுறுத்தப்படுகிறோம், வலியுறுத்தப்படுகிறோம். ஆனால் இன்றைக்கு கர்த்தரோ நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கும் வண்ணமாக அவர் தம்முடைய வசனத்தினாலே நமக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கின்றார். அது என்னவென்றால், அதுதான் நாம் நம்முடைய தியான பகுதியாக வாசிக்க கேட்ட பகுதி. நீதிமொழிகளின் புத்தகம் 1 அதிகாரம் 33வது வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அல்லேலூயா. 2 வழிகளே ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். ஒன்று, கர்த்தருக்கு செவி கொடுத்து வேதனையின்றி சேதமின்றி வாழுங்கள். கர்த்தருக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, கர்த்தருடைய வார்த்தைகளை கைக்கொண்டு நீங்கள் வேதனையின்றி, விக்கினமின்றி, சேதமின்றி வாழுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் வேதனைப்பட்ட மக்கள், வாழ்விழந்த மக்கள் அநேகரை நாம் திருமறையின் வாயிலாகவே பார்க்கின்றோம். இதோ ஆதாமும் ஏவாளும் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காமல், கீழ்ப்படியாமல் அவர்கள் செயல்பட்டபடினாலே அவர்கள் பல்வேறு வேதனைகளை அனுபவிக்க வேண்டியதாக, வாழ்நாள் முழுவதும் மனுக்குலமே வேதனைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை, ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட சூழ்நிலை. அதை போலவே யோனாவை பார்க்கின்றோம். ஆண்டவர் தெரிந்தெடுத்து ஒரு பெரிய வேலைக்கு அவனை நினிவே பட்டணத்துக்கு போ என்று அனுப்பி வைக்கின்றார். ஆனால் அவனோ கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. நினிவேக்கு போக வேண்டியவன் தர்ஷீஷுக்கு ஓடி போகிறான். அதனால் அவன் பட்ட வேதனைகள் ஏராளம் ஏராளம். அவனுக்கு மட்டுமல்ல, அவனால் அவன் பயணித்த கப்பலே சேதமடைகின்ற அளவிற்கு வேதனை, விக்கினம். அதோடு கூட நாம் இன்னும் அநேகரை, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத அநேகரை, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காத அநேகரை பார்க்கின்றோம். இஸ்ரவேல் ஜனங்கள், அவர் சிறப்பாக அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலை செய்து வனாந்தரத்திலே வழிநடத்தினார். மன்னாவையும் கண்மலையின் தண்ணீரையும் இறைச்சி என்று கேட்டபொழுது காடைகளையும் கொடுத்து அவர்களை மேகஸ்தம்பத்திலும் அக்கினி ஸ்தம்பத்திலுமாக வழிநடத்தினார். அவர் இப்படி வழிநடத்தி தம் மக்களுக்கு கொடுத்த கற்பனைகளை, கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் செவி கொடுத்து அதற்கு கீழ்ப்படியாதபடிக்கு செயல்பட்டபடினாலே எத்தனையோ விதமான வேதனைகள், விக்கினங்கள், அழிவுகள். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கின்றார், நீங்கள் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி அவன் வாசம் பண்ணுவான், வாழ்வான். ஆகவே இன்றைக்கு நாம் சங்கீதம்
91, 14, 15 வசனங்களை அவர் நமக்கு தருகின்ற வார்த்தையாக அதற்கு செவி கொடுத்து வாழ்கின்ற பொழுது விக்கினம் இல்லை, வேதனை இல்லை, எந்த விதமான அழிவும் இல்லை. சங்கீத வசனம் சொல்லுகிறது, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். ஆம், ஆண்டவரிடத்திலே நாம் ஒரு வார்த்தைக்காக வாஞ்சியோடு இருப்போம். மானானது நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா தேவனே உம்மை வாஞ்சித்து கதறுகிறது, உம்முடைய வார்த்தைக்கு கதறுகின்றது, காத்திருக்கிறது என்று நாம் ஆண்டோடைய வார்த்தைக்கு, வாக்குக்கு செவி கொடுக்கின்ற பொழுது அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பார். விக்கினமின்றி சேதமின்றி நாம் வாழ முடியும். தொடர்ந்து அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களே, நாம் தப்புவிக்கப்பட வேண்டும், உயிர் வாழ வேண்டும், சேதமில்லாமல் இருக்க வேண்டும், எந்த விக்கினங்களும் இருக்கக்கூடாது என்று பொதுவாக எண்ணுவதை காட்டிலும் இந்த நாளின் சூழ்நிலையிலே மிக அதிகமாக ஒரு கொள்ளை நோக்கி பயந்து கிடக்கின்றோம். ஆண்டோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை கைக்கொள்கின்ற பொழுது அவர் நம்மை தப்புவித்து அவர் நம்மை கனப்படுத்துவார். என் மகன் என் பிள்ளைகள் என்று, என் மகள் என் பிள்ளைகள் என்று கனப்படுத்துவார். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விக்கினமின்றி சேதமின்றி நாம் வாழ்வோம். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்போம். எல்லா இடங்களிலும் கொள்ளை நோயினாலே உண்டாகின்ற ஆபத்திற்கு பயந்து உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல், அமைதி இல்லாமல் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அமைதி இல்லாத வாழ்வை, சமாதானம் இல்லாத வாழ்வை ஒவ்வொரு நாளும் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். இதோ இன்னும் இந்த புதிய மாதத்திலும் கூட ஊரடங்கு தளர்வுகளின்றி அமுல்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இன்னும் நம்முடைய உள்ளத்திலே கலக்கம், அமைதி இல்லை, சமாதானம் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆனால் நாமோ என்னதான் நடக்கும் நடக்கட்டும், என் இயேசுவின் வார்த்தை எனக்கு போதும். அல்லேலூயா. நான் தியானிக்கின்ற, நான் வாசிக்கின்ற, நான் கேட்கின்ற என் இரட்சகர் இயேசுவின் வார்த்தை எனக்கு போதும். 91 சங்கீதம் 11 வசனத்திலே, உன் வழிகளிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஆம், இந்த நாளிலே வெளியிலே சென்று வருவதற்கு கூட நாம் பயந்து கிடக்கின்றோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நாம் செல்ல வேண்டிய அவசிய சூழ்நிலை இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய வழிகளிலே நம்மை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு நமக்காக கட்டளையிடுவார். கர்த்தருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வாக்கு எனக்கு போதும் என்று விசுவாசித்திருக்கின்ற பொழுது நமக்கு விசுவாசத்தோடு கூட நமக்கு ஒரு மன தைரியம் உண்டாகின்றது, உள்ளத்திலே ஒரு சமாதானம், அமைதி உண்டாகின்றது. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை குறித்து நாம் வாசிக்கின்றோம் தானியேல் புத்தகத்திலே. அக்கினிச்சூளையிலே போடப்பட கட்டளை பிறக்கின்றது, ஆனால் அவருடைய உள்ளமோ அமைதியாக இருக்கிறது, அலறவில்லை, துடிக்கவில்லை, பயந்து விடவில்லை, அமைதியோடு சொல்கிறார்கள், எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் இந்த நாளிலே, இந்த சூழ்நிலையிலே, இந்த வியாதியின் மத்தியிலே எங்கள் கடவுள் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் என்று உள்ளத்திலே அமைதியோடு, சமாதானத்தோடு நாம் பயப்படாமல், கலங்காமல் சொல்லலாம். ஆம், அப்படி சொல்லுவது கர்த்தரை மகிமைப்படுத்துவதாகும். ஆமென். அல்லேலூயா. தானியேலை சம்பவம், நிகழ்ச்சி இதோ சிங்க கெபியிலே போடப்படுவேன் என்று அறிந்திருந்தோம். ஆண்டவரை ஆராதித்து செபித்து துதித்து மகிழ்கின்றார். உள்ளம் கலங்கவில்லை, மிகுந்த சமாதானத்தோடு அங்கே செபித்துக் கொண்டிருக்கிறார்.
இன்னும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே பார்க்கின்றோம், பவுலும் சீலாவும் தொழுமரத்திலே அசைக்க முடியாதபடிக்கு, அசையக்கூடாதபடிக்கு கைகளும் காலும் கட்டப்பட்ட நிலை, வேதனை. ஆனால் அவர்கள் கலங்கவில்லை. சமாதானத்தோடு, உள்ளத்திலே ஒரு அமைதியோடு அவர்கள் அங்கே ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்து பாடுகின்றார்கள். அவருடைய உள்ளத்திலே அமைதி. அந்த அமைதியிலான துதியையும் சோத்திரத்தையும் பார்த்து அநேகர் என்ன நடக்கும் என்று ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். ஆச்சரியத்தோடு பார்த்தது நடந்தது. பூமி அதிர்ந்தது, சிறைச்சாலையின் கதவுகள் தகர்ந்தது, அவருடைய கட்டுகள் எல்லாம் கலந்து போயிற்று. ஆமென், அல்லேலூயா. எனவே உள்ளத்தில் அமைதியோடு இந்த நாட்களிலே சமாதானத்தோடு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரத்திலே பார்க்கின்ற பொழுது பேதுருவை சிறைப்பிடித்து அங்கே பல்வேறு விதமான பாதுகாப்பிலே வைக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலை. ஆனால் பேதுருவோ அமைதியாய் தூங்குகின்றார். உள்ளத்திலே நமக்கு அமைதி இல்லை என்றால் கவலை இருக்கும் என்று சொன்னால் தூங்க முடியாது. ஆனால் அவரோ சங்கிலிகளினால் கட்டப்பட்ட சூழ்நிலையிலும் உள்ளம் அமைதலாய் இருந்தது. ஏன்? கர்த்தரினோடு கூட இருக்கிறார். அமைதலாய் நன்றாக உறங்கினார். அந்த உறக்கத்திலே தேவதூதன் பேதுருவை தட்டி எழுப்ப வேண்டியதாக போயிற்று. அயர்ந்த நித்திரை. ஏன்? உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு அமைதி, சமாதானம். பயப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பார்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் வார்த்தைக்கு செவி கொடுப்போம் என்று சொன்னால் அமைதி தன்னால் உண்டாகும், சமாதானம் தன்னால் உண்டாகும். ஏனென்றால் அவருடைய வார்த்தை நமக்கு சமாதானத்தை, அமைதியும் கொடுக்கின்ற பொழுது பயமெல்லாம் நீங்கி போகும். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்தவர்களே, நாம் அமைதலாய் இருப்போம், உள்ளத்தில் சமாதானமாய் இருப்போம். என்ன நடந்தாலும் என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், வார்த்தை என்னை பலப்படுத்து என்று சமாதானமாய் இருப்போம், அமைதியாய் இருப்போம், பயப்படாமல் இருப்போம். கர்த்தர் நம்மை இந்த புதிய மாதத்திலே சகல தீங்குகளுக்கும் விலக்கி நம்மை காத்தருள்வார். அக்கினியில் நடப்பாய் வேகமாட்டாய், ஆறுகளை கடப்பாய் மூழ்கமாட்டாய், ஆறுகளை கடப்பாய் மூழ்கமாட்டாய். திகையாதே கலங்காதே, நான் உந்தன் தேவன் அல்லவோ. பதறாதே மிரளாதே, உன்னை பாதுகாக்கும் கர்த்தர் அல்லவோ. திகையாதே கலங்காதே, நான் உந்தன் தேவன் அல்லவோ. பதறாதே மிரளாதே, உன்னை பாதுகாக்கும் கர்த்தர் அல்லவோ. ஆம், நாம் பதற வேண்டாம், திகைத்து நிற்க வேண்டாம், கலங்கி நிற்க வேண்டாம். அமைதலாய் இருப்போம். உள்ளத்தின் அமைதியினாலே நாம் விசுவாசத்திலே உறுதியாய் நிற்போம். ஆண்டவர் இந்த புதிய மாதத்திலும் நம்மை சுகத்திலே, பலத்திலே, பாதுகாப்பிலே வழிநடத்தி சகல தீமைகளுக்கும் விலக்கி, சகல விபத்துகளுக்கும் விலக்கி, சகல விக்கிரங்களுக்கும் விலக்கி நம்மை வாழ வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தின் காலை பொழுதிற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கடந்து போன மாதத்திலே கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர் ஐயா. ஆம் ஆண்டவரே, கடந்த மாதத்திலே கண்மணி போல எங்களை காத்தருள் என்று நாங்கள் தியானித்தோம். அப்படியாகவே கர்த்தர் செய்திருக்கிறீர். நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே, எனக்கு என் வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் எவனோ என்று சொல்கிறீங்களப்பா. இதோ நாங்கள் இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம். நாங்கள் விக்கிரமின்றி நாங்கள் வாசம் செய்வோம். இது உம்முடைய வாக்கு. நாங்கள் பயப்படாமல் அமைதியாக இருந்து ஆண்டவர் செய்யக்கூடிய அற்புதங்களை காண்போம். இது உம்முடைய வாக்கு. இதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலே பிரவேசிக்கின்ற அன்பு பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. திருச்சபை மக்களை ஆசீர்வதிங்க. விசேஷமாக தெய்வீக தொடுதல் ஊழியத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு ஐக்கியத்திற்குள்ளும் உறவிற்குள்ளும் அன்பிற்குள்ளும் இருக்கக்கூடிய அருமையான நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிற சுவாமி. எங்களோடு தெய்வீக தொடுதல் ஊழியத்தின், தெய்வீக தொடுதல் மலரின் மூலமாக கர்த்தர் ஆண்டவரை இணைத்து வைத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவி தேவரீர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. ஆண்டு திருச்சபை குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. இந்த நாளிலே கூட சுவாமி
இந்த புதிய மாதத்திலே இந்த உள்ளத்திலே அமைதி உண்டாகும்படியாக, தைரியம் உண்டாகும்படியாக உடைய வார்த்தை அவளோடு பேசியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே தேவீர் சுவாமி, இந்த மாதம் முழுவதும் புதிய நன்மைகள் பெருகட்டும். அவருடைய கிருபையினாலே நல்ல சுகம் பலன் கிடைக்கட்டும். ஆண்டவரே, விரும்புகின்ற வேண்டுகின்ற காரியங்களிலே ஆண்டவர் வெற்றியை தர வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, இப்போது கூட சுவாமி கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தந்தருளுங்க. வயதானவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கூட கர்த்தர் கொடுக்க வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தேவீர் தாமே, இதோ இந்த புதிய மாதத்திலே தங்களுடைய பிறந்த நாளை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளை, பெரியோர் சிறியோர் குழந்தைகளை ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். ஆண்டவரே, பிறந்த நாளை காணவும் ஒரு புதிய வயதில் பிரவேசிக்கவும் காத்துக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவர் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டி பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிகிறது என்று சொல்லும்படியாக ஆரோக்கியத்தையும் ஆசீர்வாதத்தை தந்தரல வேண்டுமா செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே திருமண நாளை காணுகின்ற தம்பதியர், ஒரு இல்லற வாழ்வின் புதிய ஆண்டிலே பிரவேசிக்கக்கூடிய தம்பதியர் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். 128 சங்கீத வாக்குகளினாலே அவர்கள் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, பிள்ளைகளையும் பேரப்பிள்ளை காணுகின்ற பாக்கியம் பெற்ற நம்முடைய அன்பு பிள்ளைகளை இன்னும் புதிய மேன்மையான நன்மைகளுக்குள் வழிநடத்த வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே கர்த்தாவே, இதோ +2 தேர்வு முடிந்த பிள்ளைகள் தங்களுடைய மேற்படிப்பிற்காக முயற்சிக்கின்ற முயற்சிகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய திருவுள் சித்தத்தின்படியாக அவர்கள் மேற்படிப்பை தொடர்வதற்கு கர்த்தர் துணை செய்தல வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, இதோ இந்த கொரோனா கொள்ளை நோயினாலே தேசமே உலகமே பல்வேறு நிலையில் பாதிக்கப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, அநேக மக்கள் வறுமையிலே வாடுகிறார்கள், தேவையுள்ள மக்களாக இருக்கிறார்கள். ஆண்டவருடைய தேவைகளை கர்த்தர் சந்திக்க செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, நிதிநிலை சீரடையாமல் இருக்கிற சூழ்நிலையிலே ஆண்டவரே கர்த்தாவே தேவரே, பணத்திற்காகவும் பொருளுக்காகவும் பல்வேறு விதமான கொள்ளைகளும் கூட நடைபெற்று இருக்கிறது. ஆண்டவர், இப்படிப்பட்ட அக்கிரம சிந்தனைகள் மாற வேண்டும். ஆண்டவரே தேவரே தகப்பனே, இந்த நாளிலே கூட தேசத்திலே நல்ல மழையை தர வேண்டுமா செபிக்கிறோம். பருவமழை மூலமாக தேசத்திலே ஆண்டவரே நல்ல விளைச்சலையும் அறுவடையிலே நல்ல மகசூலையும் காணும்படியாக கிருபை செய்ய வேண்டுமா செபிக்கிறோம். ஆண்டவரே, டெல்டா மாவட்டங்களிலே தேவையான நல்ல மழையை கர்த்தர் தந்து ஆண்டவரே, இதோ விவசாய மக்கள் தங்களுடைய விளைச்சலினாலே சந்தோஷமடைய, திருப்தி அடைய கிருபை செய்ய வேண்டுமாய் மன்றாடுகின்றோம். ஒவ்வொரு நிலைகளிலும் அழைக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் கர்த்தாவே, இந்த நாட்களிலே சிரமத்தின் மத்தியிலும் உங்களுடைய சிறப்பான வழிநடத்துதலே அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். கர்த்தாவே, இதோ எங்களுடைய தேசத்தின் தலைவர்களுக்காக, அமைச்சர்களுக்காக, இந்த காலகட்டத்திலே அவர்கள் எடுக்கின்ற நல்ல முயற்சிகளுக்காக ஒரு சமூகத்திலே மன்றாடுகின்றோம். காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இந்த மாதத்திலே நாங்கள் சோர்ந்து போகும்படியாக ஆலயங்கள் திறக்கப்படவில்லை என்ற வேதனை இருந்தாலும் ஆண்டவரே, நாங்கள் இல்லங்களிலே கூடி ஜெபித்து கர்த்தர் எங்கள் இல்லங்களை தேடி வருகிறவர் என்பதை இதோ உம்முடைய பிரசன்னத்தின் மூலமாக அறிந்து நாங்கள் இன்னும் தொழுது தோத்தரிக்க உதவி செய்ய செபிக்கிறோம். இந்த புதிய மாதத்திலே புதிய ஆசீர்வாதங்கள் பெருகட்டும். ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. தெய்வீக தொடுதல் ஊழியத்தின் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கர்த்தர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து தர வேண்டுமா செபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் இங்கே பாதுகாத்துக் கொள்ளுங்க. திருச்சபையில் இருக்கக்கூடிய பேராயர் ஆயர்களையும் அது குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. மிஷினரிகளையும் ஒரு குடும்பங்களையும் பாதுகாத்து வழிநடத்துங்க. ஆண்டவரே, முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஆண்டவருக்கு வந்திருக்கக்கூடிய அத்துணை மக்களையும் ஆசீர்வதிக்க செபிக்கிறோம். எல்லா துதிகான மகிமைகளையும் நாம் உமக்கே செலுத்துகிறோம். இந்த ஆண்டவர் மீட்பர் இயேசு திருப்பெயரை பணிவோடு மன்றாடுகிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்றுள்ள ஆகாரத்தில் எனக்கு தந்தருளும். எங்கள் கடன்காரர் மன்னிக்கிறதோடும் பாவ குற்றங்களை மன்னியும். சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாலும் தீமையிலிருந்து ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய சுவாமி, ஆமென். இதோ சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றே சொல்லி எங்களுடைய வாழ்வை, எங்களுடைய எல்லா செயலையும் புதிதாக்குகின்ற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் நடத்துதலும் இப்போது எப்போதும்
எல்லா நாட்களிலும் இந்த மாதம் முழுவதுமாக உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். துதி கனம் மகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், மிக ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம், ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. துதி கனம் மகிமை உமக்கே, ஓ எல்லாமுமே, ஓ எல்லாமுமே. துதி கனம் மகிமை உமக்கே, ஓ நீரே ராஜாவே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமென். ஆமென். பராபரனுக்கு ஸ்தோத்திரம்.